ஏன் மாட்டு யாரு மாடு ஓட்டி? நீ தானே சொன்ன தாட்டு ஓட்டி. ஆமா அப்படின்னு வார்த்தையா போயிட்டு பாக்குறேங்க பாக்குறேன். எவ்வளவு நாளாச்சு சொல்லணும் பாருங்களே. மகாராஜா அருமையான வேலை செஞ்சுக்கிறாங்க. கதவு தூக்கி வாசகால மாட்டுக்குதுங்க. என்ன போயிருக்கு? கதவு தூக்கி வாசகால மாட்டுக்கிறாங்க. கதவு எடுத்து வாசகால சாத்தி வச்சுக்கிறாங்க. என்னங்க அதுல செவுத்தை சாத்தி சொல்லாது போட்டி. என்னங்க கதவு தாளிட்டு கோட்டை. ஆமா பகற்காலத்திலே மூடக்கூடிய காலம் இல்ல. ஓ கோட்டை போய் பார்த்தியா இல்ல வேற என்ன பார்த்தியா? கோட்டை உள்ளதாங்க போனா இல்லடா. அந்த மின்னல் ஒளி தங்கிருக்கக்கூடிய மடம் மடம் அவ தனித்திருப்பா. ஆமா அந்த இடம் எங்க கண்டுபிடி போய் பாக்குறேன். மகாராஜா மடத்துல இருந்து குரலோசை வருதுங்க. ஓ சிவாய நமக. ஓம் பாருங்க குரல் கேக்குதா? ஆமாங்க நான் போய் பார்க்கிறேன். பாருங்க. ஆமா ஆமாங்க தீரராஜே. பூஜை பூஜை பொருள் வந்துக்குதுங்க. ஒருவேளை மேகராஜன் மனைவி ஆமா சிவபக்திருக்கின்றாள். அவங்க இல்லை ஒருவேளை என் மனைவி மின்னல் ஒளி ஆமா இந்த கணவனுக்காக காத்திருக்காள இருக்கலாம். பார்க்கலாங்க. அழைத்து பார்க்கலாமா? நம்ம எவ்வளவு வெறியில வந்துக்கிறோம். இல்லைங்க ஆசை ஆசைங்க ஆசையோட வந்துக்கிறோம். மனைவியை காணணும். நம்மளுக்கு சாணி முகூர்த்தம் நடக்கணும். சாணி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் அப்ப விட்டுட்டோம். இப்ப விடக்கூடாதீங்க.
பெண்ணே மின்னல் ஒளி ஆடி பெண்ணே மின்னல் ஒளி நமச்சிவாய நமக என்னடா இது எவ்வளவு ஆசையா கூப்பிடுறோம் நம்ம பதில் வார்த்தை நமசிவாய 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 நமசிவாயன்றாங்களே நமசிவாயா நீங்க இவர் நமசிவாயத்துக்கு வந்துக்கிறாரு நானு ஆ கொஞ்சம் நம்சில்லாத்துக்கிற நான் வந்துக்கிறேன் அங்க நமசிவாயான்றாங்க நீ நமசிலோட இருக்கிற இப்போ நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இப்பொழுது என் நெஞ்சு நீங்காதவர் வாழ்க ஆமாம் என்று அவள் உள்ளத்திலே வேறு நினைவின்றி இன்றி அந்த அரணியே துதிக்கிறோம் ஆமா நம்ம வந்த வேலையே நம்மளால பொறுக்க முடியல பொறுக்காத போதும் பெண்ணே மின்னல் ஒளி காலை உனது தாளை உன்னிட தாளை அடி தாளை தீரவாய் மின்னல் ஒளி இந்த ஜன ஜய ராஜனிடமர ஆடி மின்னல் ஒளி ஆடி கருத்துள்ள மானே கபடமிதேனோ கருத்துள்ள மானே கபடமிதேனோ கருத்துள்ள மானே கபடமிதேனோ கருத்துள்ள மானே கபடமிதேனோ காலை விஜய ரஜனி கபடவதி அம்மா மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காங்க அண்ணன் மாயண்ணன் வந்திருக்காங்க மற்ற உறவினர் வந்திருக்காங்க மாமா மின்னல் நான் சாமி நானே மொக்க சாமி மொக்கச்சாமி அட மூதேவி போடுறது நாங்க வந்திருக்காங்க எங்க மாமா நேத்து பத்தார் வந்திருக்காங்க அதெல்லாம் எடா கொடுக்குறேன் ஓ ஓ மொக்க சாமி மொக்க அவர் என்ன இது பண்றதுக்கு கதாநாயகன் அப்ப மொக்க போட்டு போட்டாரு இப்ப கதாநாயகனா துச்சிக்கினுக்கிறாரு முடியலையே ஆடி பெண்ணே மின்னல் ஒளி உன்னை மாலையிட்ட மணவாளன் 8 வயதிலே உன்னை மாலையிட்டு விட்டு பிறந்தவன் இன்று ஏய் 9 வருடங்களாகி 9 வருடங்களாகி பம்பு துரியோதன மனோதலி பெண்ணே ஏய் உன்னை நான் மாலையிட்ட நாள் ஆமா முகத்தை பார்க்க முகத்தை பார்க்கல பின்புறமா இருந்து ஆமா. மாலையிட்டு விருந்து விட்டு ஆ. எங்கள் குடும்பத்தை எத்தனையோ இடர்கள் நேர்ந்தது நேர்ந்தது ஆமா அதையெல்லாம் ஆ. நாங்கள் மனதிலே ஆமா. சகித்து ஆ. இப்போது வனவாசம் நீங்கி ஆமா. இப்போது உபராஜோடு பட்டத்திலே ஆமா. வந்திருக்கிறேன் ஆ. அடி சொகு சொல்லமானே சோகமிதேனோ சொல்லமானே சோகமிதேனோ சொகு சொல்லமானே சோகமிதேனோ சூரியராஜன அவ்வளவுதான். 8 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போட்டங்க அப்ப எல்லாம் இம்மா துண்டு இருக்கும்
இப்ப இந்த பசுக்குதோ எந்த பசுக்குதோ பார்க்கலான்னு வந்துக்கிறேன். அப்ப சின்ன காஜா சின்ன கண்ணா இருக்கான். ஆமா கண்ணி வாயுது கையும் எல்லாம் தம்ம மதுண்டு இருக்குங்க. இப்படி ஆசைப்பட்டு பார்க்கலாம் வந்த கை கால பாசா வந்திருக்கான். பெண் குழந்தைக்குதா இருக்குதுங்க. எவ்வளவு வயசு இப்போ? இப்போ வந்து 1.5 வயசு ஆகுதுங்க. அதுவே ஒரு 5 வயசு ஆகணும். அப்ப பச்சை ஆகி எல்லாம். அப்ப நீ காட்டி உன் மகளா இருந்தா ஐயோ சரி விடு. இப்ப வேணா உனக்கு சோகத்துள்ள மாடே சோகமீதேனும் ஆமாம் என்று சோகத்திருக்கிறாயா? ஆமா. அல்ல சிவபெருமான் மீது அந்த பூஜை ஆமா சிவன் மீது நோக்கத்திற்கு இருக்காயா என்றுமே தெரியல. என்ன செய்வது? இப்ப வந்திருக்கிற நீ உள்ள இருக்கிறது யார் யார் கண்டறியும்னா ஆமா தாமதி கோபத்தோடு ஆகட்டும். எட்டி ஓதி ஒரே ஓதியா அடிக்கிற அடி அம்மா வந்து பிடிக்கினு பூஜை விட்டு வந்துங்க. கணவன் முக்கியமா அந்த கடவுள் முக்கியமா? ஆமா அதானடா வேணும். கல்லானால கனவு புல்லானா புரிச்ச அதுதான் ஒரு பெண்ணுக்கு. இப்ப சிவ பூஜையாங்க முக்கியம். பதி பூஜை போடணுங்க. பதி பூஜை பதி இந்த பதியா? ஆமா அந்த உமா பதியா பார்க்கற அடி முன்னாடியே பாருங்க சும்மா விடக்கூடாது. அடிக்கிற அடியே ஒத்திக்கிற ஒத்த மாமியார் டாரா கீஞ்சி போனோம். கதுவுங்க கதுவுலாம் கதவு உடஞ்சுமா மாமியார் கீஞ்சி போனோம். மாமியார் வீட்டு கதுவுங்க. மாமியார் வீட்டு கதுவு அடி ஏது கரு இந்த பூஜை அது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆத்தில வந்துக்கிறேன். இப்ப நீ எப்ப பார்த்தாலும் ஓம் 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 என்ன பண்ணுதுங்க அவங்க? ஓம் நமச்சிவாய் அவங்க சொல்றாங்க. நீ மின்னலே 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 மின்னல நீங்கிற. ஏண்டா இவன் இந்த பூஜைக்கிற? ஆமா என்ன விடுவா அந்த சிவ பூஜை செய்வா. நீங்க வேணாங்க. அந்த சிவனை குறித்தா ஒரு பூஜை எங்க செய்வாரு? நம்ம ஐயா விட்டுப்பாரு மந்திரம் பேசிவாரு. பூஜை பூஜைங்க சாந்து போனா. ஆமா இவா தலைக்கு மேல ஏற அப்படியே அடிக்கிற அடியே வந்துள்ள தண்ணி கண்ணுங்க. பூஜை செய்யறதுல எட்டி ஓதிய வராதா உனக்கு? என்ன பண்றதுயா? ஓ இவ துதிக்கிறாள சிவன். ஆமா அந்த சிவனை என்ன பார்க்க வந்தாரு. எப்போ கைலாய போன பிறகு. ஆமா அந்த சிவனை எந்த காலம்
சிவனையே என் காலால உதைத்த ஆமா அந்த சிவனும் பார்வதியும் என்னுடைய அழகை பார்க்க வந்தாங்க. ஆமா என்ன பார்க்கிறீவா? விழியே கரவிலியே கரவிலியே கரத்தால் என்ன அணைக்கல. ஆமா வா அத்தான் என்ன அழைக்கல. என்னடா படுத்தவள என்ன பண்றது பாருங்க. அப்படியே ஆசையா பக்குவமா ஒரு பெண்களான போயிட்டு இவ்வளவு கோவமா போனா செட் ஆகுமா? ஆசையா நேசமா பாசமா அப்புறம் கட்டி பிடிக்கிறீங்க. குழந்தையா இருந்தது 7 வயது கன்னியா இருந்தவர். ஆமா இப்படிப்பட்ட ஒரு மங்கையா மாறி இருக்கே. ஆமா இப்படி ஒரு அழகி இதுக்கு மேல நீ விடாத கலப்பு வந்த ஆசையா இது எனக்கு அதிகோ. அந்த மின்னல் எவ்வளவு ஒரு வெளிச்சத்தை தருமோ அத போல இவ உடல் அழகு. ஆமா மின்னல் போல் ஒலிக்கும். ஆமா உடலை என்றுதான் பாக்குறீங்க. மின்னல் என்னமோ அறியே இந்த மீது நிவாதியோ ஜோதி விழி குதுதே. மின்னல் என்னமோ கண்ணலோ இவதான் அப்படியே ஆமா மெழுகு போல உருகுதுங்க அவள் விழியும். ஆமா அவளுடைய வில் போன்ற விழியும் அவளுடைய மாதுளை போன்ற சவடையும். ஆமா படர்ந்த மார்பும் நீண்ட கரமும் ஆமா உள்ளமே அப்படியே காதல் ஆசை வந்து விட்டது. அரும்பாக இருந்தவள் மலராகத்தான் மொட்டாக மாறிவிட்டது. வாசனை ஆமா வீசுகிறது. உன்னால முடியல. மாங்குழ பழுத்த குந்தல் மந்திர
கூந்தல் சிரசில இருந்து அவனுடைய பாதம் வரையிலும் அப்படியே இந்த பூமியே தொடுகிறது. ஆமாங்க, அப்படி கருத்த கூந்தல் அண்ணா பார்க்க ஆமா ஆசை இனிமே தாங்காது ஆசை வந்துச்சா? கரண்ட்ல கை வை, கரண்ட்ல கை வை சொல்றேன். காதல் ஆசை வந்துச்சாங்க, கரண்ட்ல கை வச்சா பற்று போடும் ஆசை. கணிச்சு எர்த்து மெயின் பாஸ் ஆயிடும். அது எது பாஸ் ஆகுது நீ வச்சு பாரு. ஐயோ இப்போ அவங்க மெயின் நீ எர்த்து அப்படியே போற. இவருடைய பூஜையை தடுத்து ஆமா என் ஆசையை முடிக்கிறேன். ஆகட்டும். என்னுடைய தவத்தை கெடுத்து விட்டீர்களே, இது உனக்கு நீதியா தர்மமா? நீங்க யாருன்னே தெரியலையே. இந்த நேரத்தில் வந்து என்னுடைய தவத்தை கெடுத்து விட்டீர்களே. ஐயா நீங்கள் யார் ஐயா? நீங்கள் போச்சா? எல்லாம் போச்சா? பச்சரிச்சு பல்வார்த்தையை பார்த்தாயா? ஆமா. சொல் வார்த்தை என்ன வந்தது? நம்ம எவ்வளவு ஆசையா வந்தோம். யார் ஐயா? யாருன்னு கேக்குறாங்களே, நான் யாருன்னு சொல்லுவேன். ஐயா சிவனை குறித்து தவம் செய்து வளர்த்து பெற்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்னுடைய கணவர் வர வேண்டும் என்று ஒரு மண்டலம் 48 நாள் சிவபூஜை செய்தால் என்னுடைய கணவர் வருவார் என்று என்னுடைய தந்தை தெரிவித்தார். உனது தந்தை புருடன் வருவான் என்று ஒரு வருட, அதாவது ஒரு மண்டல காலம் தவம் செய்ய வேண்டும். ஆகையால் உன் கணவர் வருவார் தந்தை சொன்னார். என்னுடைய தந்தை தெரிவித்தார். தந்தை வாக்கு பிரகாரம் நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். அந்த தவம் முடிப்பதற்கு இன்னும் 15 நாளைக்கு தான் ஐயா இருக்கு. தவம் முடிய இன்னும் ஆமா முகூர்த்த நாள் இருக்குதா? ஆகையால் நான் சிவனை குறித்து பூஜை செய்து முடித்துவிட்டு வருகிறேன். நீங்கள் யார் என்று தெரியலையே. ஆடி நாயக பிராணநாயகன். பிராணநாயகன் அதை விட்டுட்டு வேக பேன தோட்டல் பேன கவுசல் பேன. நீ யாருக்காக யாருக்காக பரமனை கோரி தவ செய்கிறாய்? என்னுடைய கணவருக்காக. அந்த கணவன் நாயகன் அந்த கடவுளுக்கு உந்த கணவன் நான் தாண்டி. நீதானே, நான் எப்படி நம்புறது? நீதான் என்னுடைய கணவர் என்று நான் எப்படி நம்புறது? சின்ன வயசுல என்ன திருமணம் செய்து விட்டு சென்று விட்டார். ஆமா. ஆனா என்னுடைய தந்தை சொல்லி கேட்டிருக்கீங்க. சில டிரைவர்லாம் இருக்கு. ஆமா. அடையாளம் அங்க அடையாளம். உன்னுடைய கணவருக்கு அங்க அடையாளம் உள்ளதா? ஆமா. யார் சொன்னது? என்னுடைய தந்தை சொல்லியிருக்கின்றார். அந்த அடையாளத்தை கண்டால் பிறகு நம்புறேன். அந்த அடையாளத்தை அடையாளம் கேக்குறாங்க. காமி அண்ணா, என்னத்த காமி கீழே குஞ்சு பாக்க அடையாளங்க. என்ன அடையாளம்? என்ன சொன்னா தெரியுமா? என்ன நாவில நட்சத்திரம். ஓ, நாவில் நட்சத்திரம். மச்சராக முதுகுல மச்சராக அவர் கரம் வந்து முண்டிக்கு நீண்டு போயிருக்கும். அவர் இருக்குதெல்லாம் தோ பாக்குறேன், தோ பாத்துறேன். அப்படி அதை காண்பித்தால் என்
ஆசைக்கு பஞ்சனிக்கு வரியா? என்னுடைய கணவன் அப்போ ஒத்துக்கிறேன். முடியாது அப்ப கூட. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏனென்றால் முகத்து நாயில் வந்து பூஜை செய்வது இருக்கு. பூஜையை முடித்து விட்டு ஒரு மண்டால கால பூஜை செய்கிறேன். ஆமா. அந்த பூஜை முடிய முகூர்த்த நேரங்குது. இன்னும் ஒரு அதுக்குள்ள என் 3 அடையாளத்துக்கு காமிக்கணும். பாரு பாரு. நீண்ட கரம். நீண்ட கரம் இருக்குது. இருக்குது. நாவில். இருக்குது. அந்த பாருங்க அருமையாக்குதுங்க. ஆமா இருக்குது. ஒண்ணு இல்ல வேற எதனா காமிக்கலையா? நீங்க தான் கணவன் தெரிஞ்சுங்க. பாடு போலாம். இருங்க. ஏங்க இவ்வளவு அச்சுன்னு பாருங்க. நீதான் என்னுடைய கணவர்னு ஒத்துக்கினேன். ஆமா. ஆனா என்னுடைய பூஜை முடிப்பதற்கு முகூர்த்த நாள் இருக்கு. அது முடித்துட்டு வருகிறேன். முடியாது முடியாது. முகூர்த்த நேரம் இல்ல. 6 நிமிஷம் தாமதிக்க மாட்டேன். என்ன சேர வேண்டும். முடியாது. என்ன முடிக்கிறாய்? முடியாது. கடவுள் முக்கியமா கனவு முக்கியமா? எனக்கு இப்போதைக்கு கடவுள் தான் முக்கியம். அப்பதான் கடவுள். தலைவா என்னை தாழ வைத்தாய். என் தலைதானிலே பின்ன நேர வைத்தாய். தலைதானி பின்ன நேர வைத்தாய். கண்ணியால் தன்னை காண வைத்தாய். காமத்தால் என்னை அணைய வைத்தாய். பரமனில் பக்தியாயே பாவியை வாழ வைத்தாய். பாவையால் என்னை தள்ளி வைத்தாய்.
ஜெகதீசா சர்வேசா காலகண்ட திருநேத்திரா கருணாகரணி அரணி சிவனே தற்பரணே, இது என்ன சோதனை எனக்கு? கன்னி வயதிலே திருமணம் முடித்தவளை காண வந்தேன். அப்படி பருவம் அங்கேயாயிருப்பவளை பார்த்தேன். ஆசையால் முத்த தரவேன் கட்டி அணைத்தேன். உன்னுடைய பூஜை முடிவதற்கு முகத்து நேருக்கு இருக்குது நாதா என்று என்னை அணையாமல் அந்த தூணிலே என்னை தள்ளினார். என்னுடைய 32 அழகிலே என்னுடைய சிரத்திலே நெற்றிலே விண்ணை ஏற்பட்டு என் அங்கம் உறைந்து விட்டது. ஆண்டவா, அழகு பொருந்த அர்ஜுனனுடைய அங்கமானது ஓர் அழகு குறைந்து விட்டது. இந்த அங்கம் குறைந்தவனை யார் மதிப்பார்? உனது பக்தியிலே இருந்த என் பாவை மனைவி ஆனவள் உன் பக்தியிலே இன்னல் வரக்கூடாது, தபம் வாழக்கூடாது. இந்த மாலையிட்ட மணவாளன் மறந்து உன்னையல்லவா மணிலே துதித்தா. எனக்கு காமத்தை உண்டு பண்ணி அவளை கட்டி அணையும் போது நெட்டி தள்ளினால் விண்ணை ஏற்பட்டு விட்டது. நாட்டு மக்கள் என்னை மதிப்பார்களா? அங்கம் குறைந்த அர்ஜுனன் 32 லட்சத்திலே 1 லட்சம் குறைந்து விட்டது. செய்தவனையே தானே அமைக்க வேண்டும். பூந்தா மறுவியை பொன்பியை வேந்த இனிய செய்வை ஊரெல்லாம் வெறுத்தால் விடும விதிவசம். என் விதியானது பிரம்மதேவன் செய்த சதியா அல்லது மன்மத என் உடலை தொலைத்த கதியா? அதனால் என் அங்க குறைந்ததா? சாரி, எப்பொழுது இந்த மின்னலறி கணவனை வெறுத்தி கடவுளை மனையில நிறுத்தி என் அலட்சியப்படுத்தி என் அங்க குறைய வைத்தாலோ இந்த 1 லட்சணம் குறையோடு இனி முதல் கொண்டு இந்த மின்னல் ஒளியை சேர மாட்டேன். இதுவே நான் வணங்கும் மைத்துன கண்ணபிராமி சாட்சியாக
சத்தியம் 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 இவளை சேர மாட்டேன். முகத்து நாளிகை பூஜை முடிந்து விட்டது. 41 மண்டலம் 48 நாட்கள் முடிந்து விட்டது. என்னாலயா கணவனை மறந்து கடவுளை துறந்து என்னை அழிச்சு விட்டு அல்லவா, அப்பா தள்ளிவிட்டாய் அல்லவா, அந்த தூளிலே என்னுடைய சிரமானது பற்றி ஐயோ என்ன ஏற்பட்டு விட்டது. எப்போது அங்கம் குறைந்ததோ இந்த அங்கம் குறைவோடு உன்னை அணிய மாட்டேன், பார்க்க மாட்டேன். மைத்துனர் கண்ணபிரா மீது சாட்சி சத்தி விட்டு விட்டேன். ஓ என்னுடைய கணவர் வர வேண்டும் என்று தானே உன்னை நான் துதித்தேன், பூஜை செய்தேன். 1 மண்டலம் 48 நாள்கள் தபம் செய்தேன். என்னுடைய கணவர் வந்தவுடனே இப்படி நடந்து விட்டது ஆண்டவா. நான் என்ன செய்வேன் ஆண்டவா? அலைகடந்துருமாகி போனதே ஆனந்தவாதி பறி போனதே ஆனந்தவாழ்வனுக்கு பறி போனதே போனதம்மா ஆனந்தவாழ்வனுக்கு பறி போனதம்மா இறைவாண்டவா அலைகடலும் தூவை போல ஆனதே ஆனந்தவாழ்வு பறி போனதே உன்னை நினைத்து நான் பூஜை செய்தேனே, இதெல்லாம் எனக்கு இந்த சோதனையா? என்னுடைய கணவர் வர வேண்டும், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று 1 மண்டலம் தபம் செய்தேனே, அதனால் எனக்கு சோதனையா? நான் என்ன செய்வேன் ஆண்டவா? உன்னை வணங்குவது பாவமா? அதனால் எனக்கு வந்த சோதமா? உன்னை வணங்குவது பாவமா? அதனால் எனக்கு வந்த சோதமா?
இப்பொழுது 32 லட்சணத்தில் 1 லட்சணம் குறைந்து விட்டதோ இதன் முதல் கொண்டு உன்னை நான் சேர மாட்டேன் என்று தெரிவித்து விட்டு சென்று விட்டாரே அந்த